இங்கிலீஷ் நடிகை என்ன இங்கிலீஷ் நடிகை? எங்க அண்ணன் கருப்பா போயிட்டானே ஒழி, அவன் இங்கிலீஷ் நடிகனுக்கெல்லாம் பெரிய நடிகை. MS பாஸ்கர் சொல்லி சிரிச்சுட்டு இருந்தான். இவெல்லாம் ஏன்டா நடிக்க வந்தான்னு சில பேரை தோணும். எங்க அண்ணன் ஏன் இவள் நாள் நடிக்க வரலைன்னு தோணும். ஒரு பின்னணி கலைஞனாவே இருந்து திரைமறைவிலேயே தன் குரலாலேயே பல பேருக்கு நடிப்புக்கு உயிர் ஊட்டிய ஒரு மாபெரும் கலைஞன். ஒரு காலம் அவரை கைவிடாம கொண்டாந்து நம்ம முன்னாடி நிறுத்திடுச்சு. எந்த கதாபாத்திரம்னாலும் ஆக சிறப்பா செய்யக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு தமிழ் திரையுலகில எங்க அண்ணனுக்கு தான் இருக்கு. பல படங்களை சொல்லலாம். அது சிறிய கதாபாத்திரம் பெருசு அப்படிலாம் கிடையாது. அதுவும் ஒரு தவம். தம்பி சொல்லும்போது சிவாஜி மாதிரின்னு எங்க அண்ணன் கூச்சப்பட்டார். நாங்க உங்களை சிவாஜின்னு சொல்லல, அது மாதிரின்னா மாதிரின்னு அப்படின்னா அந்த ஈடுபாடு. உதாரணமா இப்ப எங்க ஐயா சொல்றேன். எங்க ஐயாவுக்கு பசுமன் படத்தில் நடிக்கும் போது அண்ணன் சிவகுமார உங்களுக்கு தெரியும், அது ஒரு பிசார். ராதிகா மேயர தெரியும், அவங்க ஒரு பிசார். எல்லாருமே மிகச்சிறந்த கலைஞர்கள். அந்த திரையை உயிரா நேசிக்கிற ஒரு கலைஞர்கள். அது மாதிரி இப்ப எங்க அண்ணனுக்கு என்னன்னா, எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த அர்ப்பணிப்பு முழுக்க உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்தின் தன்மையோடு இணைந்து வெளிப்படுத்துகிற ஆற்றல் இன்றைய தலைமுறையில் எங்க அண்ணன் MS பாஸ்கருக்கு இணையா யாரும் இல்ல. அது சின்ன இப்ப நீங்க அண்மையில இப்ப ஓடிக்கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தை பாத்தீங்கன்னா கூட அவ அந்த பையனை தம்பி சசிய இவர் கொடுமைப்படுத்துறாருக்கும் போது நம்ம கோபமா வரும். அவ நிக்கும் போது அவன் நான் கேரளா மலையாளின்னு சொன்னது இல்ல, நான் ஈழத்துல இலங்கையிலிருந்து வந்திருக்கேன், நான் சாவி எப்படி போட்டேன் கண்டிடு சேவ் பண்ண போகணும் அப்படிவாருல. அது மிகப்பெரிய கலைஞன். அவனுக்கு ஒரு வரம் வந்திருப்பாருங்க, தாத்தா காமராஜுக்கு குரல் பதிவு கொடுத்த கலைஞர். அதெல்லாம் இன்னும் எனக்கு நான் ஒரு தாய் குழந்தையோட ஐயா என் புருஷன் இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சா, ஏன் பிடிச்சிட்டு போனா அங்க சும்மா பிடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்களே, இல்ல சாராயம் தானே பாத்தியா, சாராயம் தானே ஐயா என் குடும்பம் கிடமா அதுனா சேச்சே போப்போ அதெல்லாம் கொண்டார போய் கொண்டா அவனை மன்னிக்கலாம், ஒரு குடும்பம் தான் போகும், சாராயம் வச்சாதான் ஊரே நாசமாய் போயிடும், போப்பா உடனே மன்னிக்க முடியாது அப்படிம்பாரு. அதெல்லாம் அந்த அவர் என்ன உடல் மொழியில நடிச்சாரோ அதையே அளவுக்கு தன்னுடைய குரல் வளர்த்தால குரல் நடிப்புல போய் பொருத்தி பேசுறதுங்கிறது குரல் கலைஞர்கள்ங்கிறது சாதாரணம் கிடையாது. அப்படி எண்ணற்ற படங்களுக்கு உயிர் கொடுத்த மகன் இன்னைக்கு திரையில நம்ம பாக்குறோம். நானே எங்க ஐயா மேனும் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா அப்படின்னு. அது அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு கலைஞன் MS பாஸ்கரன் தான். அவர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறார். அது என் தம்பியோட இயக்கத்துல என்கிட்ட கேட்கிறார், நீ ஏன்டா எனக்கு வாய்ப்பே கொடுக்கல, நான் படம் எடுக்கிற நிலைமையிலையா தான் இருக்கு. Equitas Small Finance Bank for convenient home banking.